அனைவருக்கும் அன்பு வணக்கம். கும்ப ராசிக்கான சனி பயிற்சி பலன் இந்த காணொளியில் காண்போம். இந்த வீடியோவில் கும்பராசி சனி பயிற்சி பலன் 2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி குரோதி வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சனி பயிற்சி வருகிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சி இந்த மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் சனி பயிற்சி வருது. கும்பராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? 2.5 வருடம் ஒரு ராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் சனி பயிற்சி என்றாலே மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. ஏன்னா அதிக வருடங்கள் அதிக காலம் இருக்கக்கூடிய ஒரு ராசியில் சனி பயிற்சி, சனி பகவான் மட்டுமே. அப்படி சனி பகவான் வாழ்வியலில் நிறைய மாறுதல்களை மாற்றங்களை உருவாக்குவார். அந்தந்த ராசிகளுக்கேற்ப அந்தந்த இடத்திற்கேற்ப பலன்கள் மாறுபடும். 2.5 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருட காலமாக நடந்த நிகழ்வுகள் அடிப்படையில் இனி வரக்கூடிய 2.5 வருட காலங்கள் நிறைய மாறுதலை கொடுக்கும். தொழில் மாற்றம், அலுவலக பணியில் மாற்றம், வியாபாரத்தில் மாற்றம், கல்வியில் மாற்றம் என்று அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லும். சனி பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் கும்பராசின்னா 7.5 சனியினுடைய ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி துவங்குது. 7.5 சனியினுடைய விரய சனி, ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி. இந்த பாத சனி 2ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்போது ஜென்ம சனியினுடைய கெடுபலன்கள்லாம் குறையும். இதில் ஒரு நல்ல சிறப்பு என்னென்னா, சனி பகவானுடைய தொல்லைகள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும், குறையும், கொஞ்சம் நிம்மதியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அது 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது கும்பராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. 2ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்போது குடும்ப பாங்கான இடம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில், அதுவும் குருவுடைய வீடான மீன ராசியில் பயணிக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான். அப்போ குடும்ப பாங்கான வேலைகளில் கொஞ்சம் அதிக பங்களிப்பு இருக்கும். குடும்ப முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பண வருமானத்தை ஈட்டுவதற்கும் மேன்மையான பலனை உருவாக்குவதற்கும் இல்லற வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதிக உழைப்பையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் 2ஆம் வீட்டுக்கு வரும்போது பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்து எதை பேசணுமோ அதை பேசி, பேசக்கூடாததை மௌனம் சாதித்து பொறுமையாக நிதானமாக விவேகமாக கடந்து செல்வது புத்திசாலித்தனம். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்கணும். வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கணும். பேச வேண்டிய விஷயத்தை உறுதியுடன் நன்மைகள் நடக்கும் என்கிற அடிப்படையில் மட்டும் தெரிந்தால் அதை பேசி சமாளித்து சாதுரியமாக நிதானமாக பேசி வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. யார்கிட்ட பேசுகிறோமோ அவர்களுடைய மன உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுக்காக, நமக்காக, நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்காக சரியாக சிந்தித்து குறைவாக பேசினாலும் நிறைவான வெற்றியை கொடுக்க முடியும் என்கின்ற மன உறுதியோடு பேசுவது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்கும். அதனால் எடுத்தோம் அதை செய்யிடுவோம், இதை செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை விட்டுவிடாமல், நம்பிக்கையை அதிகரிக்காமல், நம்மால் எவ்வளோ முடியுமோ அதை சொல்லி அதை நிறைவேற்றி அதை சரி செய்து போனால்
போதும். அதனால் 2ஆம் வீட்டில் சனி பகவான் உங்களுடைய பேச்சில், வாக்கு வலிமையில், பணம் சம்பாதிக்கிறதுல, குடும்ப பாங்கான விஷயத்தில், வாக்குவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆலோசனை செய்கிறதுல, இதிலெல்லாம் அதிக கவனம் செலுத்துவது சரியாக இருக்கும். இப்படி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2.5 வருட காலங்கள் நடந்து முடிந்தால் அது 7.5 சனி முடிந்து நல்லதொரு மேலான பலனை முழுமையாக கொடுப்பதற்கு சரியான காலகட்டம் வரும். ஆகவே இந்த 7.5 சனியினுடைய 3ஆம் கட்டமான பாத சனியை மிக சரியாக பாதகம் இல்லாமல் கடந்து செல்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்திருக்கு. சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. இருந்தாலும் ஜென்மசனி விலகிடுச்சுங்கிற ஒரு சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும். இதில் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், உத்திராடாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும், இப்படி 9 பாதங்களை கடந்து செல்லும் சனி பகவான். கும்பராசியை பொறுத்தளவு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 9 பாதங்கள் அடங்கிய இந்த நட்சத்திரக்காரர்கள் கும்பராசிக்குள்ளே வருவாங்க. அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானினுடைய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை, தனஸ்தானத்தை மிக சரியாக புரிந்து கொண்டு பண வருமானத்தில், பொருளாதார முன்னேற்றத்தில் கவனமாக இருப்பது, குடும்ப பாங்கான விஷயத்தில் கவனமாக இருப்பது, பேச்சு, வாக்கு, ஆலோசனை, விவாதம் போன்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது, இது போன்ற விஷயங்களில் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. இதே சனி பகவான் 3, 7, 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கும், சுக்கிரனுடைய வீட்டை. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சிலருக்கு வண்டி வாங்க வேண்டிய, வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதை எப்படியாவது முயற்சி செய்து, சரி செய்து, போராடி வாகனங்களை வாங்குவதற்குரிய சூழ்நிலையை அமைத்து கொள்வார்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எதை மையப்படுத்தி எதில் வெற்றி பெற வேண்டும் என்று தன்முனைப்போடு செயல்படுகிறார்களோ அந்த விஷயங்களில் அதிக உழைப்பை கொடுத்து, கடுமையாக உழைத்து, அல்லும் பகலும் போராடி அந்த வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்று பாடுபடுவார்கள். சில பேருக்கு சுற்றுலா தலங்களுக்கு போகணும், மனதுக்கு பிடித்த இடங்களுக்கெல்லாம் போகணுங்கிற எண்ணங்கள் வரும். அதற்கான முயற்சியும் நடக்கும். ஆகவே வாகனத்தில் பயணிப்பது, பிரயாணங்கள் மேற்கொள்வது, இது போன்ற விஷயங்கள் நடக்கும். தாய் நலனில் அக்கறை செலுத்துவது போன்ற விஷயங்கள் இருக்கும். தாய் ஸ்தானத்தில் கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் இருந்தாலும் அவர்களுக்காக பாதுகாப்பு கருதி மருத்துவ உதவி கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் போன்ற பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக பங்களிப்பை கொடுத்து வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சிந்தித்து அதற்கேற்றாற்போல் செயல்பட்டு அதை வெற்றியாக மாற்றுவதற்கு யோசனை செய்து கொள்வது நல்லது. பிறகு சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது. புதன் வீடு கன்னி ராசியா. ஆகவே அவர்களுக்கு உழைக்கிற உழைப்பும் தொழில் முன்னேற்றத்திலையும் ஒரு தனிப்பட்ட முறையில் மனதில் சில எண்ணங்கள் தோன்றும். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியமாக தனிப்பட்ட முறையில் பாதுகாத்து அதை செயலாற்றுவதற்கு முயற்சி செய்வாங்க. முக்கியமான விஷயங்களை அது தனிப்பட்ட முறையில் ரகசியமாக வைத்து வெற்றிகரமாக நல்ல விஷயத்தை நோக்கி பயணிப்பது நல்லது. வெற்றியும் அடைவதற்கு நல்ல வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயங்களில் செயலாற்றும் போது
அதை யாரிடம் சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற பகுத்தாராய்ந்து சொல்லக்கூடாத நபர்களிடம் தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற திட்டங்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்லாமல் ரகசியம் போல் பாதுகாத்து அதற்கான உழைப்பை, முயற்சியை கொண்டு சென்றால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. எதை நோக்கி படிக்க வேண்டும், எந்த தேர்வை எவ்வளவு மதிப்பெண் அடிப்படையில் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சுமை தாங்கியைப் போல வரக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் உணர்ந்து கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் பாடுபட்டு படித்து முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதில் அதிக கவனம் எடுப்பது நல்லது. வியாபாரம் அப்படித்தான். தொழில் முன்னேற்றத்தில் எதையெல்லாம் சாதிக்கணுமோ அதையெல்லாம் திட்டமிட்டு பட்டியலிட்டு அதை மற்றவர்கள் இடையூறு செய்யாமல் மற்றவர்களுடைய தொல்லைகளுக்கு உட்படுத்தாமல் ஒரு தனி வழியில் போய் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று ஒரு சரியான பாதையை வகுத்து சென்றால் நல்லதொரு முன்னேற்றமோ அமையும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பது நல்லது. ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்கும்போது உடல் முன்னேற்றத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் உடல் வலிமையிலும் அதிக கவனம் செலுத்தி திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்குரிய காலகட்டத்தையும் வழிவகுத்து கொள்வது நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட, உடல் வலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்வதும் ஆரோக்கியத்தை பெறுவது நல்லது. பிறகு சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை தனுசு ராசியை குருவுடைய வீட்டை பார்க்குது. மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக இன்னொரு குரு வீடான தனுசு ராசியை பார்க்கும்போது அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். அதில் லாபம் கிட்டும். உழைக்கின்ற உழைப்பு வீண் போகாது. உழைப்புக்கேற்ற ஊதியமும் ஊதிய உயர்வும் லாபமாக வந்து சேரும். நிர்வாகத்தின் அடிப்படையில் வெற்றியும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தலைமை பதவியும் தேடி வரும். மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நிர்வாக ஆற்றல், ஆளுமை கிடைக்கும். மூத்த சகோதரர்களுடைய உடன்பாடு, அவர்களை புரிந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி உழைக்கின்ற போது அது ஒரு கணிசமான வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆகவே சனி பகவானினுடைய சனி பெயர்ச்சி இந்த 2.5 வருட காலம் நல்ல அனுபவத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார சிந்தனையையும் பண வருமானத்துக்குரியதையும் குடும்ப பங்கான வீடு இல்லறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி பேச வேண்டிய விஷயத்தை பேசி வெற்றியை பெற வேண்டிய விஷயத்தை கவனம் செலுத்தி ஆலோசனை செய்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வெற்றியாளராக பவனி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவானை சனிக்கிழமை தோறும் விடாமல் வழிபாடு செய்வது சிறப்பு. காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது, இரவு நேரம் 8 மணி சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. மாலை நேரம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இல்லறத்தில் வழிபாடு செய்வது நல்லது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று சனீஸ்வரனை வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் நவக்கிரக வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. ஆகவே நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும் என்று சொல்லி குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.